ப்ரோ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, மயங்கி விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகம். டீஹைட்ரேஷனாக இருக்கலாம், லோ சுகராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் மயங்கி விழுந்தா என்ன பண்ணணும்? தெரிச்சு ஓடுவோம், செரு பிஞ்சு போகும். என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். ப்ரோ கொஞ்சம் விழுங்களேன். என்ன பண்ணுற? மயக்கம் வர வச்சுருக்கீங்க. படியா, படுத்தாதையா? சரி வாங்க. இன்கேஸ் யாராவது இப்படி விழுந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் பண்ணணும். எங்கே டேப் பண்ணுங்க. ஏய் என்னடா டேப் பண்ண சொன்னால் ரேப் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை, இவர் கன்னத்துலையும் இப்படி ஷோல்டர்லையும் ஃபஸ்ட்டு டேப் பண்ணணும். ப்ரோ பண்ணிவிட்டு இப்போ டைட்டாக நிற்கக்கூடாது. முதல்ல காற்று விடுங்க, நல்லா காற்று விடுங்க, காற்று விடுங்க. இந்த காற்று விட்டேன்னு வச்சுக்க, அதுலேயே அவன் செத்துருவான். நல்லா வெளியே விடுங்க. நல்லா ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருந்த பிறகு ட்ரெஸ் எதாவது டைட்டாக போட்டிருந்தாங்கன்னா லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணி விட்டு மூச்சு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே பாருங்கள், வாங்க. ஏய் எங்கே போகிறேன்? மூச்சு இருக்கான்னு இங்கே வந்து பாரு. மூச்சு இருக்கான்னு பார்த்துட்டு ஓகேவா இருக்காரா அப்படியே மெதுவாக ஒருத்திக்கணும். ப்ரோ எந்திரிங்க. இப்போது தண்ணி கொடுக்கணும். நல்ல ஆப்ஷன், எலக்ட்ரால் கொடுக்கலாம். குட். ஜூஸே கொடுக்கலாம், கொடுக்கலாம். இளநீ கொடுக்கலானே. கொடுக்கலாம். எப்படிங்க போய் இளநீ வாங்கிட்டு வருவீங்க? என்னால முடியும், நான் வாங்கிட்டு வருவேன். ஜூஸ் தானே பெஸ்ட். இளநீ தான் பெஸ்ட். இதுலயே அவன் செத்துருவான்டா. ஏதாவது தண்ணியை கொடுங்கடா. தண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்வீட் ஏதாச்சும் கொடுக்கணும். அண்ணே அல்வா அதான் வருஷம் பூரா எனக்கு கொடுக்குறியே, அல்வா கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவர் ஓகேவா என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கூட வீட்டுக்கு கூப்பிடலாம். ப்ரோ உண்மையிலே மயங்கிட்டாரா அவரு? இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தனடா, மயங்கினா என்ன பண்ணும் பாவிகளா? இருக்கடா நானும் வரேன்.